எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் மூவ் வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த யுஎஸ் ஈரானோட பேச்சுவார்த்தையில ஓரளவுக்கு சுமூகமாக தான் போயிட்டு இருக்கு. பெரிய பஞ்சாயத்துல வேர்ல்ட் வைடு எதுவும் இல்லை. கொஞ்ச நாளா ட்ரம்ப் அண்ணன் இந்த எஸ்டின் ஃபைல் விஷயத்தை ஹேண்டில் பண்றதுக்கே அவருக்கு நேரம் சரியா இருக்கு. உலக பிரச்சனைகள் அவர் அந்த அளவுக்கு தலையிடுறது இல்லை. ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அல்லது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் ஸ்டேபிளாக தான் இருக்கு. ஈவன் யுஎஸ் ஈரான் பிரச்சனையும் கூட நல்லபடியாக தான் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு அது ஒரி பண்ணிக்கூடிய இடத்துல இல்லை. ஸோ ஸ்மூத். பட் வந்து யுஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்து இன்னைக்கு நைட் நடக்கும். இன்னைக்கு நைட்டுனா நம்ம ஒரு 12:30 மணி வாக்கில் எஃப்ஓஎம்சியோட அவுட்கம் வந்துடும். நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகும் பொழுது எஃப்ஓஎம்சி வந்து அவுட்கம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டோடைய மூவ் அப்படிங்கிறது இன்னைக்கு நைட் வரக்கூடிய எஃப்ஓஎம்சியோட அவுட்கம்மை பொறுத்து தான் இருக்கும். இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் அது பாசிட்டிவாக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக வரக்கூடிய அடுத்த வருஷம் வந்து நிறையா ரேட் கட்ஸ் இருக்கும், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலாக இருக்கும், பிளாப்ளாபா இந்த மாதிரி நிறைய ஒரு பாசிட்டிவான விஷயமா அது இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இப்போ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஏறி நிற்கிது. ஸோ ஈவினிங் என்ன நைட் என்ன வருதுன்னு பார்ப்போம், எஃப்ஓஎம்சி என்ன வருதுன்னு பார்ப்போம். அதில் ஏதாவது சின்ன நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாங்க, அதாவது உதாரணத்துக்கு அடுத்த வருஷம் வந்து நாங்கள் பெரிய அளவில் ரேட் ஹைக் இருக்காது, சார் ரேட் கட் இருக்காது, ரேட் ஹைக் இருக்காதுன்னா அது ஓகே, அது பாசிட்டிவ் தான். ரேட் ஹைக் இருக்காதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஓரளவு கண்ட்ரோல் ஆகிட்டு தான் வருது யூஎஸ்ல. பட் ரேட் கட் இருக்குமா, ரேட் கட் வந்து கம்மியாக இருக்குமா, இல்லை 1-2 மூட முடிச்சுக்குவாங்களா, கொஞ்சம் அதிகமாக இருக்குமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, ஏன்னா டாரிஃப் வந்து ஆல்ரெடி யூஎஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ யூஎஸ் மக்கள் அதிகமான வரி கொடுத்து தான் இன்னைக்கு பொருட்களை யூஎஸ்ல வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இன்னைக்கு எஃப்ஓஎம்சியில பேசுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இது ஒன்று தான் நம்ம மேஜர் ஈவெண்ட் குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும். அது போக இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா இதெல்லாமே இன்னைக்கு வருது யூஎஸ் மார்க்கெட்ல. பட் இது எல்லாத்தையும் இந்த ஈவெண்ட் அடிச்சு சாப்பிட்ரும். ஏன்னா இதுதான் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டாவை காட்டிலும் எஃப்ஓஎம்சி அவுட்கம் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பார்த்துட்டீங்கனாலே குளோபல் மார்க்கெட்ஸோட சுச்சுவேஷன் இருக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் ஈரான் யூஎஸோட டாக்ல எந்த இஷ்யூஸும் கிடையாது. வேற எந்த ஒரு மேஜர் குளோபல் நியூஸஸும் இப்போதைக்கு இல்லை. மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய எக்கனாமிக் நியூஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம், அது எதுவும் கிடையாது, நீட்டாக தான் இருக்கு. பட் இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து இந்த ஐடி நிறுவனங்கள் வந்து ப்ரெஷர்ல தான் இருக்கு. இந்த ஏஐ இஷ்யூ அப்படிங்கிறது பெரிய பஞ்சாயத்தாக தான் இருக்கு. ஈவன் நேற்று மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் டைமில் வந்து நம்ம இன்ஃபோசிஸோடைய சேர்மேனும் அப்புறம் இன்ஃபோசிஸோட சிஇஓ இவங்கெல்லாம் வந்து பேசுனதுனால இன்ஃபோசிஸ் ஸ்டாக் கொஞ்சம் பூஸ்ட் ஆச்சு, இன்ஃபோசிஸோட ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வந்து நேற்று மார்க்கெட் டைமில் ரேலி ஆச்சு. அதையே ஃபார்மேட்டை இன்னைக்கு நம்ம கீர்த்திவாசன் சார், அதாவது நம்ம டிசிஎஸோடைய சிஇஓ அண்ட் எம்டி, அவர் கையாண்டாரு. அவருமே இன்னைக்கு ஒரு இன்டர்வியூல பேசினார் மார்க்கெட் டைம்ல. பட் அவர் பேசுனதுனால இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரீஸ் பெரிய அளவில் ஏறிச்சானா இல்லை, அதுக்காக அவர் தப்பா பேசிட்டாருலாம் அர்த்தம் இல்லை. இன்னைக்கு அவரு பேசின விஷயமே வந்து ஏஐ வந்து பேனிக் ஆகாதீங்க, அது உட்கார்ந்து யோசிச்சு செயல்படக்கூடிய விஷயம், அது புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, புது ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும், எல்லா விஷயங்களும் பேசினாரு. பட் வந்து அவருமே அட்ரஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அட்ரஸ் பண்ணாத மாதிரி விஷயம் என்னன்னா, இது ஃபியூச்சர்ல ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டெவலப்பர்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜாப் கட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்து அப்படியே மேலாப்புல கொண்டு போய் முடிச்சிட்டாரு. பட் இன்னைக்கு வெளியான ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த ஏஐ பத்தி அடுத்த 3 வருஷத்துக்கு ஐடி இண்டஸ்ட்ரியோ அல்லது ஐடியில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் என்ன ஒரு பெரிய பாதிப்பும் இருக்க போறதில்லை. ஏன்னா இப்போதான் ஏஐ அப்படிங்கிறது வருது. ஸோ இது வந்து இமீடியட்டா எல்லா கம்பெனிகளும் அடாப்ட் பண்ணுவாங்க. டெவலப்பருக்கு பொதுவாக ஒரு ஏஐ சாட்பாட்டு அல்லது ஏஐ ஏஜென்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த 3 வருஷத்துக்கு பெருசாக நடக்க போகிற அவசியம் கிடையாது, அவசியம் இல்லை. ஸோ அடுத்த 3 வருஷத்துக்கு பெரிய அளவு ஜாப் கட்டோ ஜாப் பாதிப்புகளோ இருக்காது. ஆனால் அடுத்த 7 வருஷத்தை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா, அதாவது 4th இயர்லேருந்து 7th இயருக்குள்ள நிறைய கம்பெனிகள் அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைம் பீரியட்ல புதுசாக சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான ஆளை ரெக்ரூட் பண்ணுற விஷயங்கள் சுத்தமாக நின்றுரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்த 3லேருந்து 7 வருஷத்துல புதுசாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை ரெக்ரூட் பண்ணுறது, புது கோட் டெவலப்பர்களை உள்ள கொண்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய அளவில் நிற்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்களோட சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் பெரிய அளவில் வேலை குறைப்புகள் கொண்டு போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ரிசர்ச் ரிப்போர்ட்.
ஓகே. இது ப்ளூம்பர்க்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல CNN மணிலையும் இந்த ஆர்டிகிள் பப்ளிஷ் ஆயிருக்கு. நீங்க சும்மா சாட் ஜிபிடில அடிச்சு கேட்டீங்கனாலும் கூட அது டீட்டெயில் எடுத்து தந்துரும். ஓகே. ஸோ இந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்குமே இது கொஞ்சம் கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் சர்வைவ் ஆயிரும். அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. இன்னைக்கு நேற்று இன்ஃபோசிஸோடைய சிஇஓ பேசுனதாகட்டும், இல்லை இன்னைக்கு டிசிஎஸோட சிஇஓ பேசுனதாகட்டும், அவங்க பேச்சு எல்லாமே கம்பெனி சர்வே ஆயிரும். சின்ன சின்ன பிளேயர்ஸ் காணாமல் போயிடுவாங்க. நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா நம்ம ஒரு பசங்க 5-6 பேர் சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பித்து வெப்சைட் டெவலப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு சிட்டிக்கு நடுவில் ஒரு ஹாலை வாடகைக்கு எடுத்து வச்சு ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரியான சின்ன சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனிகள் எல்லாம் காணாமல் போயிடும். பெரிய பிளேயர்ஸ் சர்வைவ் ஆவாங்க. அதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. பட் எம்ப்ளாயிஸ் எந்த அளவுக்கு சர்வைவ் ஆகுவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையாக பார்க்கப்படுது. ரெண்டாவது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை ஹப்பா மாற்றுறதுக்கான நிறைய நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு NVIDIA வந்து இப்போ LNT இவங்க கூடையெல்லாம் சேர்ந்து E2E இவங்க கூடையெல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு தனியாக ஏஐ ஃபேக்ட்ரி இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி TCS கூட சேர்ந்து AMD ஒரு ஏஐ ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறத நம்ம பேசியிருந்தோம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ரிகள் ஆரம்பிக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவுடைய கிரெடிபிலிட்டியுமே பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. உதாரணத்துக்கு இந்த ஏஐ சமிட் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏஐ சமிட் வந்து பிப்ரவரி 16லேருந்து பிப்ரவரி 20ஆம் வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிகள் கூகுளில் ஆரம்பித்து ஓப்பன் ஏஐயில் ஆரம்பித்து எல்லாருமே அந்த ஏஐ சமிட்டில் காம்படிஷனில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கன்னா தெரியும். இந்த ப்ளூம்பர்க்கில் இதை போட்டு கிழிச்சிருக்கான். யூனிவர்சிட்டி ஏஐ பேஸ்டு டாக் ரோபோட்டை நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்த உடனேவே அது சைனாவில் ஆல்ரெடி ரெடியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஏஐ ரோபோட்டு. அது உடனே அந்த யூனிவர்சிட்டியை அந்த ஏஐ சமிட்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஹியூமனாய்டு ஏஐ ரோபோட்டை, ஒரு கம்ப்ளீட் ஏஐ ரோபோட் ஹியூமனாய்டு ஏஐ ரோபோட்டை வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு இந்தியா பேஸ்டு கம்பெனி அது டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதே காம்படிஷன் அந்த ஏஐ சப்மிட் நடத்தக்கூடிய இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் பொழுது பார்த்தோம்னா அது ஏஐ பேஸ்டெல்லாம் இல்லை, ரிமோட் பேஸ்டு. இவங்க பின்னாடி உட்காந்து ரிமோட் கார் விளையாடுறதுக்குள்ள அந்த மாதிரி ரிமோட்டில் அதை கண்ட்ரோல் பண்ணி காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஏஐ பேஸ்டு இல்லை, அது ஒரு ரிமோட் பேஸ்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஏன்னா இது என்னன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் இங்கே கலந்துக்குது. இங்கே இந்த குழந்தைத்தனமான விஷயங்கள்லாம் ஸ்கூல் ப்ராஜெக்ட் மாதிரி நிறைய பேர் என்ட்ராகி இந்த ஏஐ சப்மிட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய சங்கடமாக போயிட்டு இருக்கு. பட் இந்திய மீடியாக்கள் இது பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகாட்டியுமே இன்டர்நேஷ்னல் மீடியாக்கள் இதை கொஞ்சம் கேள்வி கேட்குறாங்க. இந்தியா வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டிய டைம் இது. ஏஐ ஹப் உருவாக்குறதுக்கான டைம் இது. நிறுவனங்கள் அடுத்த வேலைவாய்ப்பை நோக்கி நகர வேண்டிய நேரம் இது. ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம், ஒரு டிரான்ஸ்மிஷன் பீரியடில் இருக்கோம் நம்ம. ஓகே, ஒரு டிரான்ஸ்மிஷன் பீரியடில் இருக்கும். இந்த பீரியடில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். ஸோ மேற்கொண்டு இது எப்படியெல்லாம் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போத்தைய வரைக்குமே கம்பெனிகள் சர்வே ஆகிறோம். ஏஐ அதுவும் பெரிய கம்பெனிகள், பெரிய ஐடி நிறுவனங்கள்லாம் இந்த ஏஐ டிரான்ஸ்மிஷனுக்கு அடாப்ட் ஆகும், சர்வே ஆகும் அப்படிங்கிறது. ஏன்னா ஈவன் நீங்கள் LNT கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட ஏஐ பேட்டன்ஸ்க்கு இன்னொரு 12 மாதத்தில் சப்மிட் பண்ணணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். கம்பெனிகள் சர்வே ஆயிரும். பட் ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த 3 வருஷத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புதுசாக ரெக்ரூட் பண்ணுறது பெருசாக இருக்காது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இவங்களை எக்ஸிட் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வருங்கிற மாதிரி நிறையா ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் ஆகிருக்கு. நம்ம ஜாக்கிரதையை மூவ் பண்ணணும். ஐடி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் வால்டைலாக இருக்குது. அதை கரெக்டாக பார்த்து மூவ் பண்ணுங்க. அண்ட் ஓவராலாக குளோபல் மார்க்கெட்ஸ் ஆகட்டும், இந்தியன் மார்க்கெட்ஸ் ஆகட்டும், பெரிய அளவுக்கான நியூஸஸ் எல்லாம் எதுவும் இன்னைக்கு இல்லை. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் FOMCயை கையாளணும். அண்டு இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 இல்லை 5 நாளாகவே ஏஐ அப்படிங்கிறது தான் பெரிய டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. அது ஏஐ சம்மிட் ஆகட்டும், இல்லை ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே வர்றதாகட்டும், நிறையா ஃபாரின் நிறுவனங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் டைப் பண்ணுறதாகட்டும், ஐடி சர்வீஸ் மேலே இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி கொஸ்டின் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஏஐ சுற்றி தான் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு 10 நாளைக்குமே ஐடி ஸ்டாக்ஸ் தான் ஹீரோ, ஐடி ஸ்டாக்ஸ் தான் வில்லனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேற்கொண்டு எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மீன்வைலில் வந்து அந்த யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோட பிரசிடென்ட் ரிசைன் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எலெக்ஷன் வருது, அப்படி இப்படின்னு நிறைய நியூஸஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போதைக்கு அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய அடுத்த ரேட் டிசிஷன் இதெல்லாம் ரொம்ப டைம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பிரசிடென்ட் மாறுறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. அதை நம்ம பெருசாக கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போத்தை பொறுத்த வரைக்குமே. ஸோ எது மார்க்கெட்டில் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படி ஏற்பட்ட மார்க்கெட்டாக இருந்தாலும்
மார்க்கெட்டில் பணம் போட்டால் தான் மார்க்கெட் ஏறும், பணத்தை எடுத்தால் தான் மார்க்கெட் இறங்கும். அதில் குழப்பமே கிடையாது. ஸோ மார்க்கெட்டை அதோட வேல்யூக்குள்ள ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்க, ரூல்ஸில் மூவ் பண்ணுங்க. நினச்சதெல்லாம் ட்ரேடாக பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, அவசரப்படாதீங்க. ஓகே, மார்க்கெட்டும் எங்கேயும் போகாது, கம்பெனிகளும் எங்கேயும் போகாது, நம்மளும் எங்கேயும் போக மாட்டோம். ஆனால் நம்மகிட்ட இருக்கிற பணம் மட்டும் காணாமல் போயிடும். ஓகே, ஸோ அவசரப்பட்டீங்கன்னா பணம் காணாமல் போயிடும். அப்புறம் ஒரு நாள் உட்காந்து யோசிப்போம், இவ்வளோ கற்றுக்கிட்டு இப்போ பார்த்து கையில் பணம் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு. ஸோ கற்றுக்கிறதுக்குள்ளே பணத்தை இழந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஏன்னா மார்க்கெட்டில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட்டை கற்றுக்கும் போது நிறைய பணத்தை இழப்போம் அப்படிம்பாங்க. அது தப்பு இல்லை. பட்டு அந்த இடத்துல லிமிட்டடாக அது இருக்கணும். ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டை முழுசாக கற்றுக்க முடிக்கும் பொழுது, அந்த அனுபவத்தை கேதர் பண்ணும் பொழுது, நம்ம கடனில் மாட்டி இருக்கிற பணத்தெல்லாம் தொலைச்சிட்டு மார்க்கெட்டில் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதை விடமே பெரிய சோகமான விஷயம் மார்க்கெட்டில் எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள், செயல்படுங்க. நம்ம எப்போ போல் லெவல்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்டையும் லெவல்ஸையும். ஓகே, ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பெரிய காம்ப்ளிகேட்டட் மூவெல்லாம் இல்லை. நிஃப்டி வந்து பிரைமரி சப்போர்ட் அண்ட் மந்த்லி சப்போர்ட்டான 25,728க்கு மேலே தான் ஓப்பன் ஆகுது. ஓப்பனான ஏரியா வந்து ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ், அதாவது பிரைமரி சப்போர்ட் பிரைமரி ரெசிஸ்டன்ஸும் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே சேம் தான், 25,728. ஸோ 25,728 மேலே தான் மார்க்கெட்டு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுக்குது. ஆனால் ஓப்பனான இடம் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் 25,762க்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே பியர்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவரில் வந்து 25,728வே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு புல்ஸ் ட்ரை பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து புல்ஸ் ட்ரை பண்ணி மேலே கொண்டு போனாங்க. அப்படி மேலே போன மார்க்கெட்டை எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸான 25,762லேயே மார்க்கெட்டை பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் கீழே கொண்டு வந்தாங்க. கீழே வந்த மார்க்கெட் ஒரு மணி நேரம் உட்கார வச்சு சண்டை போட்டாங்க. அந்த பிரைமரி சப்போர்ட்டும் மந்த்லி சப்போர்ட்டுமான 25,688 பிரேக் பண்ணுறதுக்கு சரியான கேம் அது. ஒவ்வொரு கேண்டிலுமே டிஃபென்ஸு, ஒவ்வொரு கேண்டிலையுமே அட்டாக்கு. புல்ஸ் அண்ட் பியர்ஸோட ஹெவி ஃபைட் அந்த இடத்துல இருந்தது நம்ம பார்த்தோம். நீங்கள் அதைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்கலாம், ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10 மணிலிருந்து 11 மணி வரைக்குமே இந்த 25,688 தாக்கு பிடிக்க முடியுமா, இல்லை அதை விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு 11 மணிக்கு மேலே 25,688 டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட்டை புல்ஸ் மேலே புஷ் பண்ணாங்க. எதை நோக்கி புஷ் பண்ணாங்கன்னா 25,728ன்னு சொல்லக்கூடிய அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் நோக்கி புஷ் பண்ணாங்க. அது தொட்டுனே மறுபடியும் பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் புல்ஸ் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டதை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக அங்கே டிஃபெண்ட் பண்ணி கீழே வந்த மார்க்கெட்டை ஒரு துளி சிதறாமல் 25,688லேயே மறுபடியும் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி 25,728 அதாவது பிரைமரி சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே பிரைமரி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸான 25,762 மறுபடியும் அச்சீவ் பண்ணி அதை பிரேக் பண்ணுறதுக்கு மறுபடியும் பியர்ஸ் முயற்சி பண்ணி அதை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சண்டை போட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸான 25,762 பிரேக் பண்ணி செகண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸான 25,832 ரீச் பண்ணி அதே இடத்துல அமைதியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோடைய ஓவரால் மூவ். இன்னைக்கு மார்க்கெட்டோடைய மூவை பொறுத்த வரைக்கும் பெரிய இடத்துல காம்ப்ளிகேட்டடான மூவ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் மார்க்கெட்ஸு அதோட வேல்யூக்குள்ள அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அண்டு நம்ம டிசிப்ளினாக ஹெட்ஜஸ் எடுத்து ப்ராப்பராக மூவ் பண்ணிட்டு இருந்தாலே போதுமானது. ஓகே, ஸோ மார்க்கெட்டோட மூவில் எந்த ஒரு குழப்பமும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்டு மார்க்கெட்டோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான், அதனால எந்த குழப்பமும் இல்லை. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது 25,832. பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே பொசிஷனல் ஹெடில் 25,982, அதுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 26,182 இருக்குது. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 25,862லையும் 25,928லையும் இருக்குது. இதுக்கு கீழே பிரைமரி சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 25,762 பிரைமரி சப்போர்ட்டு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 25,728 அண்ட் 25,688. அதுக்கு கீழே பொசிஷனல் 25,472. அதுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் வந்து 25,632. அண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 25,632லையும் 25,558லையும் இருக்குது. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு பேசிடலாம். நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ரெண்டு பேரும் டிஃபென்ஸ் பொசிஷனை ஸ்ட்ராங்காக தான் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் மந்தோடைய லாஸ்ட் வீக் ஆஃப் எக்ஸ்பீரியல் இருக்கும். நம்ம டிஃபென்ஸ் பொசிஷன்ஸ் எனக்கு ரெண்டு பேருக்குமே குறை தெரியல. ரெண்டு பேரும் டிஃபென்ஸ் பொசிஷன்லாம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு புல்ஸோடைய ஃபர்ஸ்ட் பியர்ஸோடைய டிஃபென்ஸ் பொசிஷனை நம்ம பார்த்தோம்னா
900 அந்த 900 ரேஞ்சஸ் வரைக்குமே ஓரளவுக்கு டிஃபென்ஸ் பொசிஷன் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 900 அந்த 950 இந்த ரேஞ்சுகள் எல்லாம் டிஃபென்ஸ் பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட பொசிஷன்ஸையும் அவங்க 700 750 எல்லாம் அவங்க கம்மி பண்ணவே இல்லை. 700 750ங்கிறது அந்த மந்த்லி சப்போர்ட்டோட 25,728 குறிக்குது. அண்டு 900 வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறது வந்து அந்த பொசிஷனல் 25,992 குறிக்குது. ஸோ டிஃபென்ஸ் பொசிஷன் ஓகே பியர்ஸை பொறுத்த வரைக்கும். பட் அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் இருக்கானா ஒன்றும் இல்லை, எல்லாம் சொற்பமாக தான் இருக்குது, எல்லாம் அதெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் பியர்ஸ் பெருசாக டிஃபென்ஸ் பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி புல்ஸுமே டிஃபென்ஸ் பொசிஷன் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷனெலாம் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. 750 அந்த 800 ரேஞ்சுகளில் டிஃபென்ஸ் பொசிஷனை பெரிய அளவில் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு மேலே அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் அவங்க கவர் பண்ணலை. அதே நேரத்தில் அவங்க இன்க்ரீஸும் பண்ணல, சொற்பமான லெவல்களில் தான் இருக்குது. ஸோ அட்டாக்கிங் டிஃபென்ஸ் வந்து 2 பக்கமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அட்டாக் பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பியர்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க, புல்ஸ் அவங்க கவர் பண்ணல. அவ்வளோதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம். தென் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய காம்ப்ளிகேட்டட் மூவ்லாம் ஒன்றும் கிடையாது. பேங்க் நிஃப்டியோடைய பிரைமரி சப்போர்ட் 61,058 அண்டு பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே 61,132 தான். ஸோ மார்க்கெட்டு காலையில் 61,058 சப்போர்ட்டை புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி 61,132க்கு மேலே மார்க்கெட்டை புஷ் பண்ணாங்க. ஆக்சுவலாக நீங்கள் மார்க்கெட்டை அவங்க 61,132க்கு மேலே புஷ் பண்ணதுக்கப்புறம் பியர்ஸ் வந்து அவ்வளோ முயற்சி பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கேண்டிலையும் அந்த 61,132 பிரேக் பண்ணுறதுக்கு பியர்ஸ் கீழே கொண்டு வருவாங்க. அடுத்த கேண்டில் எக்ஸாக்டாக அதே வேல்யூவில் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட் மேலே கொண்டு போகிறது பார்க்கலாம். தொடர்ந்து அந்த பஞ்சாயத்து தான் இங்கே 11:30 மணி வரைக்கும் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ 11:30 மணிக்கு மேலே தான் ஓகே 61,132க்கு கீழே புஷ் பண்ண முடியல அப்படிங்கிறத பியர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ புல்ஸ் பாரதரா அந்த சிங்கோடைய அப்பர் பாயிண்ட் நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சு சிங்கோடைய வேல்யூக்குள்ளே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டியில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மூவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அந்த சிங்குக்குள்ளே பத்திரமா க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ க்ளோஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 51,532 இருக்கும். அதுக்கு மேலே சிங்கோட எண்ட் பாயிண்ட் அல்லது மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 61,778. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 62,228. அதுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 62,758. பிரைமரி சப்போர்ட் 61,462 அண்ட் மந்த்லி சப்போர்ட்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா 61,132, 60,872, 60,318. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பேங்க் நிஃப்டியினுடைய மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோடது ஒரே நிமிஷம் மாற்றல, பேங்க் நிஃப்டியோடது பெருசாக ஒன்றுலாம் இல்லை. 2 பேரும் டிஃபென்ஸ் பொசிஷனை ஸ்ட்ராங்காக தான் வச்சுருக்காங்க. பட் பியர்ஸ் வந்து அட்டாக்கிங் பொசிஷன்ஸை கவர் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. புல்ஸ் அட்டாக்கிங் பொசிஷன்ஸை கவர் பண்ணலை, அவ்வளோதான். அவன் ஆட் பண்ணியிருக்கானால சொல்ல முடியாது. இன்னும் 0.1 0.2 தான் உட்காந்துட்டு இருக்கு. இங்கேயும் அவன் ஆட்லாம் பண்ணல. அட்டாக்கிங் பொசிஷன்ஸை புல்ஸ் கவர் பண்ணாமல் வச்சிருக்கான், பியர்ஸ் கவர் பண்ணிட்டாங்க. டிஃபென்ஸ் பொசிஷன் 2 பேருமே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதுலலாம் எந்த ஒரு குறையும் கிடையாது. ஓகே, இன்னைக்கு ஓரளவுக்கு தொண்டை கட்டியும் மெதுவாக பேசிகிட்டு இருந்தேன், கரெக்டாக கேட்டுச்சா இல்லையான்னு தெரில. எனிவே இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இப்போதைக்கு நம்ம ஐடி ஸ்டாக்ஸோடைய விலைகள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த விலைகளை பார்க்கும்பொழுது அட்ராக்டிவாக தெரியும். நம்மளுக்கு அவசரப்படக்கூடாது, நீட்டாக மூவ் பண்ணுங்க. தொடர்ந்து ஒவ்வொரு கம்பெனியோடைய, அதாவது இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்ன்னு மிகப்பெரிய நிறுவனங்களுடைய சிஇஓஸ் டெய்லியும் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கம்பெனி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காகத்தான். மற்றபடி ஜாப் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறதெல்லாம் தெரியல. இன்னும் அது போக போக தான் தெரியும். எனிவே டைம் கிடைக்கும் பொழுது ஏஐயும் அப்பப்போ கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். நீ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே அப்படி மாற்றி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் நம்ம நாளത്തെ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மீட் பண்ணலாம். பட்டு எப்பவும் போல் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹெட்ஜஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். நம்ம மீட் பண்ணுவோம்.